முக்கியமானது. அதைத்தான் இங்க பேசியவங்க சொன்னாங்க. அந்த நம்பிக்கையை கொண்டவர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு மாநில அளவில் நடக்கக்கூடிய இந்த செயற்குழு தேவைப்படுமையானால் தலைமை நிர்வாக குழு அதை பற்றி ஆலோசனை செய்து மண்டல அளவிலும் இந்த வணிகர் சங்கத்துடைய செயற்குழுவை நடத்துவதற்காக வேண்டி நாம் அறிவிப்பு வெளியிட்டோம். அடுத்ததாக மே மாதம் 5ஆம் தேதி வணிகர்களுடைய மாநாடு ஒன்றை நடத்துவதற்காக இங்க வந்து மனிதநேய வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகம் பேசியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த மாநாட்டை திருச்சியில் மே மாதம் 5ஆம் தேதி வணிகர் சங்க மனிதநேய வணிகர் சங்கத்தினுடைய மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. அந்த மாநாட்டில் கவனிங்க, அந்த மாநாட்டில் மிக முக்கியமாக பல்வேறு தொழில்கள் சார்ந்த எக்ஸ்போ ஒன்று அங்கே காட்சி வைக்கப்பட இருக்கு. என்ன மாதிரியான தொழில்கள் இருக்கு, தொழில் வாய்ப்புகள், தொழில் பயிற்சிகள், இதெல்லாம் அங்க வந்து ஒரு எக்ஸ்போ பண்ண போறோம். அடுத்து மலர் வெளியிட பத்தி இங்க பயிற்சி பண்ணாப்ல நான் இங்க வந்த உடனே சொன்னேன், இந்த நிகழ்ச்சிகளை வந்து ஒரு ஆல்பமாக்கு முதல்ல போன ஊட்டியுடைய ஆல்பம் பண்ணி எதை பண்ணல, போட்டோ எடுத்து ஆல்பம் பண்ணிச்சிருக்கீங்களா? இல்ல, சரி, அதுக்கு வந்து சொல்லியாருங்களா? அப்ப வந்து இந்த இதை வந்து ஆல்பம் பண்ணுங்க, ஒரு மலரை வெளியிடுங்கள் அப்படின்றது முக்கியமானது. நிச்சயமாக அந்த மே மாதம் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் இந்த மனிதநேய வணிகர் சங்கத்தினுடைய மலர் வெளியீடும் நடத்தப்படும். அடுத்ததாக உறுப்பினர் சேர்ப்பு, அது சம்பந்தமா இங்க பேசிக்கிட்டோம். உறுப்பினர் சேர்ப்புக்காக படிவம் நம்ம கிட்ட இருக்குல்ல? ஆமா, உறுப்பினர் படிவம் இருக்கு. தேவைப்படுறவங்க எல்லாரும் அந்த உறுப்பினர் படிவத்தை வாங்கிட்டு போய் நம்முடைய வணிகர்கள் அனைவரையும் சேர்த்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அனைவரையும் யாரெல்லாம் நம்முடைய இணைந்து செயல்படுவதற்கு விருப்பப்படுகிறார்களோ அவங்க எல்லாரையுமே நீங்க வந்து வணிகர்கள் சேருங்க. எல்லாம் நமக்கு நம்முடைய சகோதரர்கள் தான், நம்முடைய தொப்புள் கூடியவர்கள் தான். எவன் நம்மளை முடிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் மட்டும் தான் நம்முடைய எதிரி, வேற யாரும் நமக்கு எதிரி கிடையாது. எல்லாம் நம்ம தான். RSS தவிர பிஜேபி அவர்களை தவிர வேற யாரும் நமக்கு எதிரிகள் கிடையாது என்பதை மனதில் கொள்ளுங்கள். மற்ற அனைவரும் நம்முடைய தொப்புள் குடி உறவுகள், அவர்களையும் இணைத்துக் கொண்டு நம்ம பயணப்படுவோம். அதனால பற்றி இந்த மனிதநேய வணிகர் சங்கத்துடைய உறுப்பினர் ஃபார்மை கொண்டு போய் கொடுத்து உறுப்பினர் ஆக்குங்க. அடுத்த கூட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துவோம். அடுத்ததாக மிக முக்கியமாக இன்னொன்று சான்றிதழ் பத்தி ஒரு சொன்னாங்க, கடையில வைக்கிறதுக்காக. ஆமா, அந்த சான்றிதழும் வடிவமைத்து அந்த மாநாட்டிலே கொடுத்து முடிச்சாங்க. அந்த மாநாட்டிலே வந்து ஒவ்வொரு கடையிலையும் மனிதநேய வணிகர் சங்கத்தினுடைய சான்றிதழை கடையில நம்ம கடைகள்ல போட்டோட வைக்கிறதுக்கு, யாரு வணிகரோ அவருடைய போட்டோட வைக்கிறதுக்கு தலைவர் கையில் வைக்கக்கூடிய வேலையை நம்ம செய்வோம். அந்த சான்றிதழும் மாநாட்டில் வழங்கப்படுவோம். ஆக இதெல்லாம் சரி, அதை பத்தி பரிசீலனை பண்ணிச்சாங்க. ரைட். அப்ப வந்து இது எல்லாம் அடுத்த கட்டங்களை நோக்கி செல்வதற்கான ஒரு முயற்சிகளை நாம் வந்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மிக முக்கியமாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய இருக்கின்றேன். ஒரு மிக முக்கியமான சமுதாயத்தினுடைய அடுத்த கட்டத்தை பற்றி ஒரு சமூக இயக்கம் கண்டிப்பா யோசிக்கணும். அதை பற்றி அதுக்காக வேண்டி திட்டமிடணும். அப்படி இல்லாம அப்பப்ப நடக்கக்கூடிய தேர்தல் வெற்றி, பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்துறது, அதுல வெற்றி பெறது, இதோட முடிச்சுட்டு போயிடக்கூடாது. அடுத்த தலைமுறை இந்த நாட்டில் ஒரு அதிகாரமிக்க தலைமுறையாக, ஒரு சக்தி வாய்ந்த தலைமுறையாக வாழ வேண்டும் என்பதற்காக திட்டமிடுவது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் பல்வேறு திறன்களை நீங்க சொன்னோம்ல, ஏஐ முதற்கொண்டு பல்வேறு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முதற்கொண்டு பல்வேறு வகையில நம்முடைய மக்களை திறன் வாய்ந்தவர்களாக வளர்த்தெடுப்பதற்காக ஒரு திறன் மேம்படுத்தக்கூடிய ஒரு மையத்தை உருவாக்குவது என்று முடிவு செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கல்பாக்கத்தில் ஒரு அதே போன்ற ஒரு சென்டர் இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவதற்காக இடம் வாங்கி வைத்திருக்கின்றோம். அதுக்காக பில்டிங் கட்டுமான பணி தொடங்க இருக்கிறது. நம்முடைய ராமநாதபுரத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதை வந்து ஒரு இடத்தில் வந்து இன்னைக்கு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சம் இன்னும் ஒரு மாசம் முடிச்சுக்கோமா, ஒரு மாத காலத்தில் அந்த பணிகள் முடிந்து அங்கே அந்த பயிற்சி வகுப்புகள் தென் மாவட்ட மக்களை அங்க பயிற்சி வகுப்புகளுக்காக வேண்டி தயாரித்து அந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். இங்கே கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தாமுமுகவுடைய இடத்தில் ட்ரஸ்டின் சார்பில் வாங்கக்கூடிய 25 சென்ட் இடம், கூடுதலாக ஒரு இடம் வாங்குறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அப்படி வாங்கும்போது அதை சேர்த்து அந்த இடத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு கட்டடம் ஒன்று கட்டப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வகுப்பறைகள், தங்குமிடங்கள், பிரேயர் ஹால், பள்ளிவாசல் தொழுகை கூடம், அதே போன்ற லைப்ரரி உள்ளிட்ட எல்லாம் இணைந்த விளையாட்டு வளாகம், இதெல்லாம் இணைந்த ஒரு இடமாக நம்முடைய தாமுக வரலாற்றில் அடுத்த ஒரு மைல்கல்லாக 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த கட்டிடம் எழுப்பப்பட இருக்கிறது. அப்படி அந்த கட்டிடம் எழுப்பப்படும் போது உங்களுடைய
பங்களிப்போடு தான் நிச்சயமாக எழுப்பப்பட இருக்கிறது என்பதை நினைவு வைத்து அதற்கான முன்னேற்பாட்டோடு இணைந்தாலாம் அந்த வேலைகளை தொடங்கும் போது உங்களை எல்லாரையும் சந்திப்போம். அந்த வேலைகளை செய்துட்டு போவோம். ஒரு சதக்கத்தில் ஜாலியாக இருப்போம். நாம் மரணித்துடுவோம், நாம் போவோம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் அதை பயன்படுத்தும். அதனுடைய நன்மைகள் நமக்கு மறுமையில வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். அது போன்ற ஒரு பணியையும் இன்ஷா அல்லாஹ் செய்ய இருக்கின்றோம் என்பதையும் உங்களுக்கு தகவலாய் சொல்லி இந்த அருமையான நிகழ்வுக்கு உங்களுடைய பொன்னான நேரங்கள் அனைத்தையும் ஒதுக்கி வந்து சிறப்பித்தத உங்க அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் மேலும் மேலும் எல்லா வளங்களையும் பொருள் வளம் மேற்கொண்டு அருள் வளத்தையும் வளர்வானாக என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி நிறைவு செய்கிறேன்.